ரிஷப ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும்போது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படித்தான், புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நேசிச்சீங்கன்னா ஒரே அடியா நேசிப்பீங்க. வெறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே அடியா ஓரங்கட்டிடு. மெல்லியதாக சன்னமாக மழை பொழியும் போதுதான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேகம் வெடிப்பாக மழை கொட்டுன்னு கொட்டும்போது அது வெறுக்கப்படுகிறது. அதனால அன்பு நீங்க செலுத்துறதா இருந்தாலும் ஆத்திரத்தை காட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவோடு காட்டிக்கிட்டிங்கன்னா ஏமாற்றங்கள் வராமல் தப்பிக்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம், யார்கிட்ட கவனமாக இருக்கணும். முதல்ல வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் பாதிலேயே போகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், எதிர்வினைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்காமே போகிறீங்க. நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்க சொல்ல அந்த தடைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த ராசி உங்களுக்கு ஆப்போசிட்டுன்னு உங்களுக்கு புரிய வரும். எப்படி யார்கிட்ட கவனமாக இருந்தால் வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணலாம், யார்கிட்ட கவனமாக இருந்தால் சக்ஸஸ் பண்ணலாம். பொதுவாக ஒரு நண்பனாக நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க. இந்த ஆன்மீகத்தில் நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கிறேன். நண்பனுடைய வேலை என்ன? என்னுடைய ரிஷபராசிக்காரர்கள் யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது, சறுக்கி விழக்கூடாது, தலை குனியக்கூடாது. இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது. பணம் வரக்கூடிய இடத்துல பார்த்து இருக்கணும், அதிக கடன் பட்டுடக்கூடாது. அப்போ ரிஷபராசிக்காரவங்க கவனமாக இருக்கிறது கட்டாயம். பொதுவாக ரிஷபராசிக்காரவங்க உயர்ந்த குணத்தை கொண்டவங்க. வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க. மற்றவங்க மாதிரி இந்த பொய் சொல்லி முன்னேறவங்களாம் கிடையாது. தன்னுடைய கடமையை செய்து முன்னேறக்கூடியவர்கள். தன்னுடைய செயலை மற்றவர்கள் கவனம் ஈர்க்கக்கூடியவர்கள். ஏதோ ஒரு தனித்திறமை ரிஷபராசிக்கு இருக்குது. இது உண்மை. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு. ரிஷபராசிக்காரவங்க நல்லா கவனிங்க. உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க பல பேர். அதே போல் தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு வினாடியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கிட்ட கவனமாக இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும். முதல்ல சூரியன், அந்த கிரகத்துக்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அவங்க சிம்ம ராசிக்காரவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக சிம்ம ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் தான் ஆட்சி நாயகன். உங்கள் ஆட்சியில் யார் இருக்கா? சுக்கிரன். அப்போ உங்களுக்கு சூரியன் பகை. அப்போ நீங்கள் கடமையை சரியாக செய்தால் சூரியன் வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும். அது மாதிரி கடமைனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செய்யணும். அதுதான் கடமை, அதுதான் உண்மை. இதுதான் சூரியனுடைய தன்மை. அடுத்தது பாருங்கள், சந்திரன் உங்களுக்கு உச்சம், மனக்காரகன். மனது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறை சிந்தனையோடையும் இருக்கும். நீங்கள் பேச்சு பேசினா அதில் அர்த்தம் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. அர்த்தம் இல்லாத பேச்சை இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து விட்டுருங்க. யார் எதை சொன்னாலும் காதில் நல்லா கேளுங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை மட்டும் பதிலாக சொல்லுங்கள். பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்க. நாட்டை ஆண்டவங்கள்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்க மாட்டோமா அப்படின்ற காலம்லாம் இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா, தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. இப்போல்லாம் அன்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சை கிழிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அந்த காலத்திலலாம் அழகாக குத்துவாங்க, வலிக்கும், அதில் ரணம் தெரியாது. அவங்க சொல்கிற வார்த்தையில் யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வலியே தெரியாது. அது மாதிரி பேச்சு அந்த காலத்தில். நாகரிகம். இன்றைக்கி நாகரிகம் போயிடுச்சு. கண்ணா பின்னான்னு பேசுகிறோம். அதனால தான் நம்மளுக்குள்ள வன்மம் அதிகமாகுது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால, மனோகாரகன் சாதகமாக இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். அதிகமாக அவசரப்பட்டுறாதீங்க. பொறுமையாக கையாண்டா சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து அங்காரக நட்பு. பூமி லாபம் கிடைக்கும். 1க்கு 2 வீடு கிடைக்கும். இடம், பூமி, லாபம், சொத்து சுகங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. புதன் நட்பு. நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். சரியாக செயல்பட்டிங்கன்னா சரியாக வெற்றியும் அடைய முடியும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம். குரு நட்பு. நல்ல போதனையாளர்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாவை நீங்கள் உங்கள் ஐடியாவை வெளியே காட்டலாம். ஆனால் அறிஞர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். தனி மனுஷனாக நம்ம இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் ரிஷபராசிக்காரவங்க யாரையுமே அடிக்க மாட்டாங்க, அணைச்சிப்பாங்க. பகையே இருக்கக்கூடாது வா அப்படின்னு. உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது பாருங்கள், சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி. கடவுள் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். யோகத்தை கொடுப்பார். 1 2 ஆக்குறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் சம்பாதிப்பீங்க, இன்னொருத்தர் செலவு பண்ணுற அளவுக்கு கூட கடவுள் கொண்டு போவார். இன்னொருத்தருடைய செலவில் உங்களை உயர்த்துவார். சனி நட்பு. ஆயுள் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. ராகுக்கு எதுவும் நீசம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, யாரையும் எதிர்க்காதீங்க. ரிஷபராசிக்காரவங்க, என்றைக்கு நீங்கள் மற்றவங்களை எதிர்க்கிறீங்களோ அன்றைக்கி நமக்கு ஆபத்து. நம்ம ஜெயிக்கவே முடியாது. யாரையாச்சும் நேருக்கு நேர் எதிர்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ எப்படி தாங்க எதிர்க்காமல் இருக்கிறது?
எப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க திட்டுறாங்களா, அணைச்சிக்குங்க, அன்பை கொடுங்க, யாரையுமே எதிர்க்க விடக்கூடாது. இது ஒரு சூத்திரம். வம்பை இழுக்கக்கூடாது, வம்பை முடிக்க பார்க்கணும். கேது நீசம். நமக்கு பணம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை வச்சு நமக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா கேது நீசமாக இருக்கிறதுனால ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல, செல்வந்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சிந்திக்கிற திறமையை கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணும்? அப்போ சீக்கிரமாக காலையில் வாக்கிங் போக எழுந்திக்கணும். அதிகமாக இன்னொருத்தர்கிட்ட நெருக்கமாக பழகக்கூடாது. இதெல்லாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே நீங்கள் அன்புக்கு அடிமையாயிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இந்த ரிஷபராசிக்கு இன்னும் யோகம் கிடைக்க எனக்கு தெரிஞ்சு தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது பக்கத்தில் குருமார்கள் இருக்கணும், தமிழ் அறிஞர்கள் இருக்கணும். அப்போ அறிஞர் சொல்ல நீங்கள் கேட்க சொல்ல உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். அப்போ அறிஞர் சொல்கிறத மனசில் போட்டு சரி பண்ணி அந்த செயலை சரிப்படுத்துங்க. அப்போ யாருமே இல்லை நானாக முடிவெடுப்பேன் அப்படின்னா தப்பாக முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகம். சிவநாமம், சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். 5 முகம் குத்துவழுக்கை ஏற்றி மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப யோகங்கள் கிடைக்கும். பிரதோஷ காலகட்டத்தில் உமா மகேஸ்வரரை ரிஷப வாகனத்தை தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய யோகங்கள்லாம் கிடைக்கும். தொடர்ந்து இதெல்லாம் செய்ய செய்ய ரொம்ப பலன்கள் ஏற்படும். நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ரிஷபராசிக்காரவங்க இதை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக எளிமையாக இருக்கும். சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு ரிஷபராசிக்காரவங்க. இந்த வீண் பேச்சு, அந்த வெட்டி பேச்சு, இதெல்லாம் ஒத்து வராது உங்களுக்கு. இதெல்லாம் ரிஷபராசிக்கு வேலைக்கே ஆகாது. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆணித்தரமாக ஒரு முடிவெடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க. நீங்கள் வேணா பாருங்கள், பல ரிஷபராசிக்காரங்க விஐபியாக இருப்பாங்க. பல ரிஷபராசிக்காரங்க விஐபி அந்தஸ்துக்கு உயர்வாங்க. சமூகத்தில் உள்ளவங்க பொறுப்பானவங்க ரிஷபராசிக்காரவங்க. அதே மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்த, முடியாதுன்ற ஒரு விஷயத்த முடிச்சு காட்டக்கூடியவங்க. பயன்றது துளி கூட இருக்காது. இதான் ரிஷபம். பயன்றது துளி கூட இருக்காது. ஆனால் பணிவு உடம்பெல்லாம் இருக்கும். என்ன ஒரு பணிவு, மரியாதையாக இருப்பீங்க. வெளியில் தான் நீங்கள் பூ போல இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு புயல். ஆனால் இந்த புயலால் யாரும் சேதம் அடைய மாட்டாங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள். இது சேதப்படுத்துகிற புயல் இல்லை. இது இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறவங்க புயல். ரிஷபராசிக்கு ஆப்போசிட்டான ராசி யாருன்னா விருச்சிக ராசி. இவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. பொதுவாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் யாருன்னா மகரம், கும்பம், கன்னி, கடகம். இந்த ராசிகள்லாம் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும், நட்பாகவும் இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு பாருங்கள். ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எந்த ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.